சேர்ந்துக்கிட்டு அவரை எங்கேயாவது கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பாங்களோ? என்ன ஆதிரே, ஒரு வாரத்துல வீட்டை மாத்தணும்னு சொன்ன, அதுல ஒரு நாள் போயிடுச்சு. இன்னும் 6 நாள் தான் இருக்கு, தெரியும்ல? ஒரு வாரத்துல ஒரு நாள் போச்சுன்னா பாக்கி 6 நாள் இருக்கும்னு எனக்கும் தெரியும் சத்யா. என்ன கிண்டல் பண்றியா? நீ தான் கிண்டல் பண்ற சத்யா. நான் தான் நீ சொல்ற மாதிரிலாம் செய்ய முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம நாள் கணக்கெல்லாம் போட்டு பாத்துட்டு இருக்க? நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்த கடைசியில கோட்டை விட்டுட்டு நிக்க போற. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னும் 6 நாள் தான் இருக்கு. போய் அம்மன் கிட்ட நல்லபடியா வேண்டிக்கோ. இவ பேசுறத வச்சு ஒண்ணுமே ஜட்ஜ் பண்ண முடியலையே. ஒரே குழப்பமா இருக்கே. இவர் எங்கதான் போயிருப்பாருன்னு தெரியலையே. எதுக்கு நம்ம வீட்டுக்கு ஆட்டோ வருதுன்னு தெரியலையே. சார், நீங்க சொன்ன வீட்டு அட்ரஸ் இதுதான் சார். இறங்குங்க சார். ஏங்க என்னங்க ஆச்சு? எங்க என்னாச்சுங்க? எங்க போயிருந்தீங்க? போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. எதுக்குங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? மா, நடு ரோட்ல மயங்கி விழுந்து கிடந்தாருமா. நான் தான் தண்ணியை தெளிச்சு எழுப்பி யாரு என்னன்னு விசாரிச்சம்மா. வீட்டு அட்ரஸ் மட்டும் சொன்னாருமா. அதுக்கப்புறம் எதுவுமே பேசலம்மா. இப்படியே தான் உட்காந்துருக்காரு. அவரோட செல்போன் என்கிட்ட தான் இருக்கு. இந்தாமா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ண. நீங்க பாட்டுக்கு கண்டுக்காம விட்டுட்டு போகாம பெரிய மனசோட விசாரிச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ண. எவ்வளவு ஆச்சுண்ண? பணம்லாம் எதுவும் வேணாமா. வீட்டுக்கு போற வழிதான் இது. சவாரிலாம் எதுவும் இல்ல. உதவிக்கு போய் யாராவது பணம் வாங்குவாங்களா? எங்க இறங்குங்க. மா, அண்ணன் நீங்க போய் சேர பாருங்கம்மா. நான் சரிங்க, ரொம்ப கிளம்புறேன். தேங்க்ஸ்ண்ண. ஏங்க ஏங்க என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. ஏங்க என்னங்க ஆச்சு? ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னு ஆட்டோக்காரர் சொல்றாரு. என்னங்க பிரச்சனை? ஆபீஸ்ல சாமி என்ன கிட்ட கூட சொல்லாம எங்கேயோ கிளம்பி போயிட்டீங்க. சொல்லுங்க. ஏங்க என்னங்க, ஏதாவது சொல்லுங்க, என்ன பாருங்க. ஏங்க உங்க கனவு வீட்டோட பில்டர் உங்களை பார்க்க வந்ததா சாமி என்ன சொன்னாரு. அவர் ஏதாவது சொன்னாரா? பில்டர் நீங்க வருத்தப்படுற மாதிரி எதுவும் பேசினாரா? பணத்தை சீக்கிரமா கட்டணும்னு ஃபோர்ஸ் பண்ணாரா? உங்க கனவு வீட்டுக்கு எதுவும் பிரச்சனையா? ஏதாவது சொல்லுங்களேன். இப்படி எதுவுமே சொல்லாம இருந்தா நான் என்னங்க பண்ண முடியும்? ஏங்க என்னங்க? ஏங்க உங்களை தாங்க கேக்குறேன். ஏங்க
உங்க கனவு வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க சொல்லுங்க, என்கிட்ட இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ப்ளீஸ். ஏங்க இப்படி இருக்கீங்க? ஏங்க? என்னங்க ஆச்சு? போச்சா ஆதர, போச்சு. என்னங்க? என் கனவு, ஆசை, லட்சியம், விருப்பம் எல்லாமே போச்சா ஆதர. நீங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த பில்டர் ஏதாவது சொன்னாரா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருங்க? அத சொல்லுங்க. ஆதர, அந்த பில்டர் நாளைக்கு இதே நேரம் வரைக்கும் உங்களுக்கு கால அவகாசம் தரேன். 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கட்டிடுங்க. 5 லட்சமா? ஆமா பிரபு சார், 5 லட்சம். இதை நாளைக்கு நீங்க இதே டைம்ல உங்களால கட்ட முடியலன்னா நான் வில்லாவை வேற யாருக்காவது கொடுத்துருவேன். ஏங்க, என்னங்க இது அநியாயமா இருக்கு? நாளைக்குள்ள 5 லட்சம் ரூபாய் கட்டலன்னா உங்க கனவு வீடு கிடைக்காதுன்னு அந்த பில்டர் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் கனவு வீடு கனவு வீடாவே போயிரும் போல இருக்கு. இந்த வீட்டை காலி பண்ணணும்னு ஹவுஸ் ஓனர் வந்து மிரட்டிட்டு போறாரு. இப்ப என் கனவு வீடு எனக்கு கிடைக்காம கையை விட்டு போயிரும் போல இருக்கு. இந்த கவலையிலையும் பதட்டத்திலையும் டென்ஷன்லையும் தான் நான் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம ஆபீஸ்ல இருந்து கிளம்பி நான் பாட்டுக்கு நடந்து வரும்போது ரோட்ல மயங்கி விழுந்துட்டேன். ஏன் ஆதர, நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஒரு பக்கம் வீட்டை காலி பண்ண சொல்லி ஹவுஸ் ஓனர் மிரட்டுறாரு, இன்னொரு பக்கம் 5 லட்சம் கட்டணும்னு சொல்லி பில்டர் மிரட்டுறாரு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல சத்யா அவளுக்கு ஏத்த மாதிரி வசதியான வீடா பார்க்கணும்னு சொல்லி மிரட்டுறா. இப்படி ஆளுக்கு மிரட்டினா நான் என்னதான் செய்வேன்? எதை தான் பார்ப்பேன்? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கா ஆதர. ஏங்க, வாங்க, இங்க வாங்க, சாஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க. ஏங்க, நான் சொல்றத கேளுங்க. சத்யா பிரச்சனை, இந்த வீட்டு பிரச்சனை, இது எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேங்க. நீங்க இதையெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீங்க அந்த பில்டர் விஷயத்தை மட்டும் பாருங்க. அதை எப்படி சமாளிக்கலாம்னு யோசிங்க. இப்படி அழுது புலம்புறதுனால எதுவும் ஆக போறது இல்லைங்க. ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணலான்னு யோசிங்க. யோசிச்சா நிச்சயமா ஏதாவது ஒரு வழி கிடைக்குங்க.